ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன். அதுக்கு தேவையானது தனியா, மிளகு, சோம்பு, 2 லவங்கம் இருந்தால் போதும். அது எல்லாத்தையும் ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 சைஸ் சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி போட்டிருக்கேன். 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் போதும். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன் மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்குறேன்னா, உங்களுக்கு கொதிக்கிற டைமிங் கொஞ்சம் கம்மியாகும். கறி குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் டைமிங் கம்மியாகும். அதோட பச்சை ஸ்மெல் சீக்கிரமாக போயிடும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு முன்னாடியே சிக்கன் 65 மசாலாவோட சிக்கனை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு மிளகாத்தூள், குழம்பு சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கிறதோட நீங்கள் 65 மசாலாவில் குழம்பு வச்சு பாருங்கள். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த விழுதியும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதை நல்லா வதக்கின உடனே அந்த விழுதோடையே சேர்த்து நான் சிக்கனையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இப்போ தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கு, குழம்புக்கு, இதுக்கு 2த்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடுறேன். இப்போ தோசை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்களேன். ஒரு முட்டை தோசை தான் ஆல்டர்னேட் போட போகிறேன். இப்போது நார்மலாகவே நம்ம மிளகுத்தூள், உப்பு போட்டு முட்டை தோசை பண்ணுவோம். இது கூட கொஞ்சம் வெங்காயத்தையும் மஞ்சத்தூளையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்பையும் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா பீட் பண்ணி முட்டை தோசை ஊற்றி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்மளுக்கு தோசை ஒரு முட்டை தோசைக்கு 2 முட்டை தோசையாகவே சாப்பிட்றதுக்கு தோணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசையும் ரெடி, குழம்பும் ரெடி. இன்றைக்கி லன்ச்சு நம்ம வீட்டில் முட்டை தோசை, கறி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். பாய்.